எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி அது எல்லாருக்குமே நடக்கும். எப்போ நடக்கும் அதான் பார்க்க போகிறோம். இப்போ சொல்லுங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே நடக்குதான்னா எல்லாருக்கும் நடக்காது. யாருக்கு இந்த வாக்கு தத்த வாசனை நடக்கும் அப்படின்னா, நிபந்தனைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வருஷம் நாம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியும் நமக்கு தேவன் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி, இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும்னா நிபந்தனைக்கு கீழ்ப்படியணும். அந்த நிபந்தனை என்ன? இந்த பரிசுத்த வேதாகமம் யாரையெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருக்கும் ஆசை தானே, புது வருஷம், இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும்? 2024 தான் பல கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன், வருத்தத்தோடு நாட்களை கடந்தேன். இந்த புது வருஷமாவது ஒரு நல்ல நாள் இருக்காதா? இந்த புது வருஷத்துலையாவது கடவுள் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டாரா? இந்த புது வருஷத்துலையாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா? எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடாதா? இந்த புது வருஷத்தில் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகிடாதா? இந்த புது வருஷத்தில் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துடாதா? இந்த புது வருஷத்தில் என்னுடைய கடனெல்லாம் அடைஞ்சிடாதா? இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு புது பிஸ்னஸை கத்தர ஆரம்பித்து கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு அநேகருக்கு அநேக ஆசைகள், விருப்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கண்டு அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ கீர்த்தியா இருக்க வேண்டிய ஒரு நபர், நீ புகழ்ச்சியோடு வாழ வேண்டிய மகன், மகள். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க 2024 வருஷத்தை வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பயத்தோடு கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படிய இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் இந்த 2025 நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அந்த நிபந்தனை என்ன? எடுத்து வாசிக்கலாம். யாரை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்? எல்லாரும் கிடையாது. நல்லா பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சி எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் நடக்குமானா நடக்காது. இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிஞ்சா நடக்கும். அந்த நிபந்தனை என்ன? எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2:29 வாசிக்கலாமா? நான் வாசிக்கட்டுமா? கவனிங்க. பேஜ் நம்பர் 209வது பக்கம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாகும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுது? இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் இல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. யாருக்கு? ஆதி நியாயப்பிரமாண நாட்கள்ல நம்ம எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுது மாம்சத்தில் விருத்த சேதனம். ஆபிரகாம் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணினான். ஆதியாகமம் 17:10, 11ஆம் வசனம், 14வது வசனம், 23ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணினான். அப்படி என்றால் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தா யூதர்கள் முறைமைப்படி ஆண்டுடைய உடன்படிக்கை என்ன? ஆண் குழந்தை பிறந்தா 8வது நாளில் மாம்சத்தில் அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அதுதான் கர்த்தர் மனிதனோடு செய்த ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? இந்த உடன்படிக்கையானது கவனிங்களேன், மாம்சத்தில் வந்த விருத்த சேதனம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் மாற்றத்தை பார்க்க முடியல. இந்த புது வருஷத்தில் ஆண்டு சொல்றாரு, மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணினவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன். கொலோசியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்க. 11வது வசனம், பேஜ் நம்பர். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத
விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட விருத்த சேதனம்? இருதயத்தில் விருத்த சேதனம் என்றாரு. இந்த இருதயத்தில் கவனிங்களேன், விருத்த சேதனம் பண்ண சொல்ல மாம்சத்துல பண்றது மாம்சம், இருதயத்துல பண்ற விருத்த சேதனம்னா என்ன? நீங்க வாசித்தீங்கன்னா 12வது வசனத்துல, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாவா, அதாவது ஞானஸ்தானம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? மாம்சத்தில் பண்ற விருத்த சேதனம் ஒன்றுக்கும் உதவாது. இருதயத்தில் பண்ணப்படுகிற விருத்த சேதனம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், புகழ்ச்சியை கொண்டு வரும், கீர்த்தியை கொண்டு வரும் சொல்லி இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் இந்த புது வருஷத்திலே உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த இருதயமானது எப்படிப்பட்டது? ஏன் ஆண்டு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ண சொல்றாரு? எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஏன் ஆண்டவர் மாம்சத்தில் பண்ணப்படுகிற விருத்த சேதனம் மாற்றத்தை கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் இருதயத்துக்குள்ள விருத்த சேதனம் பண்ணப்பட சொல்லுகிறார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. எது? இருதயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், ஆதியாகமம் 6:5 வாசிங்களேன். இருதயம் பொல்லாத இருதயம், இருதயத்தில் பொல்லாத சிந்தனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். ரோமர் ஆதியாகமம் 6:5 வாசிங்க. இருதயத்தின் எண்ணங்களும் தோற்றங்களும் பொல்லாதவைகள் என்று கண்டு விருத்த சேதனம் பண்ணியாச்சு. மாம்சத்தில் ஆண்டவரோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இருதயத்தில் பார்த்தோன்னா பொல்லாத சிந்தனை, பொல்லாத நினைவுகள், அப்படி தோற்றங்கள், பேச்சு மாறல. இப்படிப்பட்ட விருத்த சேதனமோ ஞானஸ்தானமோ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். உன் இருதயத்துக்குள்ளே விருத்த சேதனம் செய். இதைதான் தீத்து 1:10 வாசிங்களேன். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? தீத்து 1:10 வாசிக்கும் போது, இந்த இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணாம மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க? வாசிக்கலாம். தீத்து 1:10. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், என்னங்க அடங்காதவர்கள், வீண் பேச்சு, மனதை மயக்குகிறவர்களாக. அப்ப மாம்சத்தில் பண்ணப்படுகிற விருத்த சேதனம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியல. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயம் மகா கேடுள்ளதா இருக்குது பாருங்க, பொல்லாத சிந்தனை தோணுது பாருங்க, அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த இருதயத்துக்குள்ள அப்படி என்னங்க விருத்த சேதனம் பண்ணணும்? நீங்க எடுத்து வாசிங்க. யோசுவா 24 அதிகாரம் 23 வசனத்துல இந்த இருதயத்துக்குள்ள விருத்த சேதனத்தை நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு பரிசுத்த ஆகமம் பதில் சொல்லுகிறது. அப்பொழுது அவன், அப்படியானால் கவனிங்க, அந்நிய தெய்வர்களை அகற்றிவிட்டு நம்ம இருதயத்தை எங்க திருப்பணுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் இருதயத்தை நேராய் திருப்பு, அப்போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீ இருப்பாய். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையாய். அல்லேலூயா. எல்லா தெய்வத்தை போல இயேசு ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு ஒருவரே மெய்யான தேவன். அவர் ஒருவரே உனக்காக எனக்காக அகில உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
ரெண்டாவது இருதயத்தை எப்படி விருத்த சேதனம் பண்ணணுமா? சங்கீதம் 51:10 தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்த இருதயமா மாற்றும். நம்ம இருதயத்துல பொல்லாத சிந்தனை, பாவம், அதாவது அடங்காத மனதை மயக்குகிற இப்படிப்பட்ட வீண் பேச்சு பேசுகிற இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்கள் இருதயத்தை சுத்த இருதயமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது எப்போ இந்த ஜெபத்தை செய்தான்? தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்த உடனே தாவீது இருதயம் வாதிக்கிறது. ஏன் தெரியுமா? தாவீதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஐயோ, என் இயேசு என் தேவன் என்னை குறித்து சாட்சி சொன்னாரு, நான் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தேன். ஆடுகளை மேய்க்கிற என்ன ஒரு அரசனா மாத்தி அழகு பார்த்த தெய்வத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்து விட்டேனே. இதுக்கு காரணம் என் இருதயத்திலே தோன்றின பொல்லாத சிந்தனை தானே, என் இருதயத்திலே தோன்றின பொல்லாத நினைவுகள் தானே. இதை நினைச்சு சொல்ற ஆண்டவரே, என் இருதயத்தை வாசிங்க. சங்கீதம் 51 சங்கீதம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஏசப்பா இந்த புதிய வருஷத்துல என் இருதயத்தை சுத்த இருதயமா மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி உங்க இருதயத்தை நீங்க சுத்தமாய் மாற்றி கொள்வீங்கன்னா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சுத்த இருதயத்தை தாவீது கேட்டதுனால தான் இன்ன வரைக்கும் தாவீதுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி இருக்குது. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையா. ஆண்டவருக்கு விரோதமா தவறி பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்சுட்டு பாவத்தை மறைக்க நினைக்கல. ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை தண்டிக்கணும்னு ஆசை கிடையாது. தவறு பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணிட்ட. ஆனா பேதுருவை போல மனம் கசந்து அழுது மனம் திரும்பிடு. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ தாவீது ஜெபிக்கிற சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. அப்ப சுத்த இருதயம் வந்துட்டா என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமா மாறிடும். அப்ப நான் இன்னும் மறுபடியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பேன். 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது தாவீதின் குமாரன் என்கிற கீர்த்தி. தாவீதுக்கு பார்த்தீங்களா? தாவீதின் குமாரன் யாரு? இயேசு சொல்றாங்க. தாவீது இயேசுவுக்கு பிறந்தாரு இல்ல. பாருங்க எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாவீது ராஜா சுத்த இருதயத்தை கேட்டதுனால அந்த இருதயத்துக்குள்ள ஒரு விருத்த சேதனை வந்துருச்சு. ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாது, பொல்லாத சிந்தனை வரக்கூடாது. என் இருதயத்தை நான் விருத்த சேதனம் செய்து என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வத்துக்கு மாத்திரம்தான் இடம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவனை கீர்த்தியிலும் வாசிங்களேன். இந்த தாவீது ராஜாவை எப்படி அவர் கீர்த்தியாக வைத்தார் அப்படி சொன்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கன்னா இதோட அர்த்தத்தை நீங்க நன்றாக அது புரிந்து கொள்ள உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். வாசிங்க 1 நாளாகமம் 14:17 வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 14:17. சங்கீதம் 51:10 தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என் இருதயத்தை சுத்த இருதயமா மாற்றுன்றான். ஆண்டவர் சுத்த இருதயத்தை கொடுத்தார். இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டானது. அப்படி இருதயத்துக்குள்ள விருத்த சேதனம் உண்டான தாவீதை எப்படிப்பட்டவனாய் மாற்றினாராம்? 1 நாளாகமம் வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி, கவனிங்க கவனிங்க, சகல தேசங்களிலும் கரங்களை தட்டி பிரசித்தமாயிற்று. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கும் பொழுது தாவீதுன்னு அப்படின்னா யாருக்குமே தெரியாது. தாவீது அறிமுகம் படுத்த சவுல் ராஜா கிட்ட யார் இந்த சின்ன பையன் கேட்கும் பொழுது, இவனா, இவன் ஈசாயின் குமாரன். எப்படி சொன்னாங்க?
ஈசாயின் குமாரனாங்க. ஆனா தேவன் அபிஷேகம் பண்ணி இந்த தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அறிந்த பிறகு எப்போ தவறு செய்து ஆண்டவரே நான் செஞ்ச தவறை மன்னிங்க, என் இருதயத்தை சுத்த இருதயமா மாத்துங்க சொல்லி ஜெபித்து மனதுருகி மனம் திரும்பினானோ ஆண்டவர் அவனுடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இந்த 22ஆம் வருஷம் 25ஆம் வருஷத்துல உன் இருதயத்தை சுத்த இருதயமா காத்துக்கோ. கர்த்தர் உன்னை கீர்த்திய வைப்பார், உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா சங்கீதத்தின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 36வது வசனத்துல இந்த இருதயத்துக்குள்ள நமக்கு ஒரு விருத்த சேதனம் வேணும்னா இந்த இருதயத்துக்குள்ள என்னென்ன காரியமெல்லாம் வரும் அப்படின்னா பொருள் ஆசை வரும். சங்கீதம் 119:36 நீங்க வாசிக்கும் பொழுது இருதயம் பொருள் ஆசையை சாராமல், பாத்தீங்களா என்ன ஜெபிக்கிற சங்கீதக்காரன், என் இருதயம் பொருளாசை மேல சாய வேணாம் ஆண்டவரே. எங்க போகணுமா? சாட்சிகள் மேல. வசனத்தை எடுங்க எல்லாம், தயவு செய்து அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கண்கள் அந்த வசனத்தை பார்க்கணும். சங்கீதம் 119:36வது வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம். பார்க்கறதெல்லாம் பொருளாசையின் மேல இருதயம் வந்துச்சுனாக்கா என்ன நடக்கும்? தேவனுடைய சாட்சி மேல சிந்தனை போயிடும். 1000 உலகத்து மக்கள் பொருளாசை மேல சார்ந்திருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்னா ஆண்டவர் சாட்சியை நம்ம சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த காரியத்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் எப்படி இருக்குமா? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கல்லான இருதயம் இருக்கக்கூடாது, கடினமான இருதயம். 2024ஆம் வருஷத்துல மனைவி கிட்ட உன் கடின இருதயத்தை காமிச்சியா? புருஷன் கிட்ட உன் கடின இருதயத்தை காமிச்சிங்களா? தாய் தகப்பங்கிட்ட உன் இருதயம் கடினமா இருந்துச்சா? பிள்ளைங்க மேல இருதயம் கடினமா இருந்துச்சா? உங்க கடினமான இருதயத்தை என்ன பண்ணுங்க? சதையான இருதயமா மாற்றி கொள்ளுங்க. ஆமே சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. கல்லான இருதயம் கடினம். சில பேர் மனைவி புருஷங்கிட்ட நாள் கணக்கா, வாரம் கணக்கா, மாச கணக்கா சண்டை போட்டா பேசவே, அப்படிப்பட்ட இருதயம் என்ன பண்ணக்கூடாது. ஏன்? இந்த வருஷம் என்ன கீர்த்தியை வைக்க போறாரு, இந்த வருஷம் என்ன புகழ்ச்சியை வைக்க போறாரு. இந்த கீர்த்தியை புகழ்ச்சியை பாருன்னா என் இருதயம் கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது விருத்த சேதனம் இல்லாத இருதயம் எப்படி இருக்குமா? கொஞ்சம் நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா கசப்பும் பெருமையும் இருக்கக்கூடாது. இருதயத்துக்குள்ள என்ன வரக்கூடாது? விருத்த சேதனம் பண்ணாத சில பேர் மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணிருப்பான், ஆனா இருதயத்துல கசப்பு இருக்கும், பெருமை இருக்கும். ஆனா இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவன் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்காது, பெருமை இருக்காது. இருதயத்துக்குள்ள தாழ்மை இருக்கும், இருதயத்துக்குள்ள அன்பு இருக்கும். அந்த அன்பு இருதயத்துல இருக்குமானா, இருதயத்துக்குள்ள தாழ்மை இருக்குமானா நீயே விருத்த சேதனம் இருதயத்தில் பண்ணப்பட்ட மகன், பண்ணப்பட்ட மகள். உன்னைத்தான் கர்த்தர் இந்த 2025 உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கசப்பு, பெருமை என்ன பண்ணக்கூடாது. பேச்சில் கூட பெருமை வந்துடக்கூடாது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கூட பெருமை வந்துடக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற வாகனத்தில் கூட பெருமை வந்துடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. படித்த படிப்பில் பெருமை வந்துடக்கூடாது. சொத்து சுகத்தில் பெருமை வந்துடக்கூடாது. யாக்கோபு 4:6 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறாரு. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையா. அல்லேலூயா. அடுத்தது நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இருதய கடினம் வந்துடக்கூடாது. கல்லான இருதயம், இருதய கடினம். அப்ப இருதய கடினம் வந்துருச்சுனாக்கா அந்த இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாம என்ன செய்யும்? உன்னை புகழ்ச்சிக்கு மாறாக இகழ்ச்சியை வாழ்க்கையில கொண்டு வந்துடும். புகழா இருக்க வேண்டிய நீ எல்லா காரியத்திலும் கீழானவனா மாறிடுவ.
அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இருதய கடினம் நமக்கு இருக்கக்கூடாது. சரி, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இது இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணாதவங்க இருதயம் எப்படி இருக்கும்? இருதயத்தில் பொல்லாத சிந்தனை, பொல்லாத நினைவுகள், தோற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணாத இருதயம் பொருளாசை சார்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லான இருதயமாக இருக்கும், கசப்பு இருக்கும், பெருமை இருக்கும், கடினமான இருதயமாக இருக்கும். கடைசியாக இருதயம் கடினமாய் மாறிவிடும். அவர்கள் தான் விருத்த சேதனம் இருதயத்தில் பண்ணப்படாதவர்கள், மாம்சத்தில் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இங்கே உன் இருதயத்தில் நீ விருத்த சேதனம் பண்ணினா மனிதனால் அல்ல, அவனுக்கு தேவனால் புகழ்ச்சி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பான்? எடுத்து வாசிக்கலாம். இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் இருதயம் எப்படி இருக்குமாம்? இருதயம் அன்பினால் நிறைந்திருக்குமாம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நீ தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு உன் இதயத்துக்குள்ள அன்பு இல்லை, கசப்பு, வைராக்கியம், கோபம், கடினம், பெருமை இப்படி எல்லாம் இருக்குமானா உன்னை கர்த்தர் புகழ்ச்சியாக வைக்க முடியாது, கீர்த்தியாக வைக்க முடியாது. இந்த 2025 ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, என் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். வாசிங்களா, ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் போதும். ஆமென். இருதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. 2025 உங்க இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்குமானால் உன்னைத்தான் கீர்த்திய புகழ்ச்சியமாக வைப்பார். ஆமென். உங்களைத்தான் கீர்த்திய புகழ்ச்சியமாக வைப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லு, அன்பாயிரு, வம்பு பண்ணாத. கைப்பிடி சொல்லு, அன்பாயிரு, வம்பு பண்ணாத. வம்பு பண்ணா புகழ்ச்சி கீர்த்தி லேட் ஆகும். அன்பா இருந்தா புகழ்ச்சி கீர்த்தி அனுபவிக்க முடியும். கையை தட்டி நல்ல தேவனுக்கு மகிமையா. அல்லேலூயா. 2வது, நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆவியானவர் நம் இருதயத்தை வாசம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் வாசம் பண்ணணும்? ஆவியானவர். பொல்லாத சிந்தனை வரக்கூடாது இருதயத்தில், கடினம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. இந்த பெருமை இருக்கிறதுனால தான் ஆவியானவர் இருதயத்தில் வாசம் பண்ணல. அப்ப நம்முடைய இருதயத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கையை தட்டி தேவனுக்கு மகிமையா. வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக நம்முடைய குமாரனாகிய தேவன் நம் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறாரா? நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். நம்ம இருதயத்துக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார்னா அந்த மகன் தான் இந்த வருஷத்துல கீர்த்தி புகழ்ச்சிமா இருப்பான். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையாய். ஆடுகளை மேய்த்தாலும் தாவீதின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தார். அதனால தான் தாவீதை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். தாவீதை கொல்வதற்கு, தாவீதை அழித்து போட தன்னுடைய மகன் அப்சலோம் வருகிறான். தாவீதை அழிக்க தன்னுடைய மாமனார் சவுல் வருகிறான். ஒரு பக்கம் மாமனாரால பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகளால பிரச்சனை. இதன் மத்தியில் தாவீது மாமனாரை கொல்லுகிற சந்தர்ப்பம் வருது. அப்ப என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கை போடுவது எப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த வருஷத்துல நீங்க உங்களுக்கு யார் தீங்கு செய்தாலும் கலங்காதீங்க. இன்னைக்கு தீங்கு செய்யலாம், தீமை அனைத்தையும் நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நாம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தாவீதை கீர்த்தியா வச்சார். அதனால தான் தாவீதை கர்த்தர் புகழ்ச்சியா வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இருதயத்தில் யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். யோசேப்பு
அவன் விசேஷித்த ஆவியை பெற்றவன் என்று சொல்லுகிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை யோசேப்பு பெற்றதனால்தான் அவன் எகிப்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தானியேல் பாபிலோன்ல அவன் அடிமையாக நேபுகாத் நேச்சார் கொண்டு போயிருந்தாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்துல அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்க சொல்றான். இவன் சொல்றான், நான் என் தேவனை தவிர, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அந்நிய தேவர்களை உன் இருதயத்திலிருந்து விலக்கினால் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னார். ஆனா அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்கு வருகிறது, நான் நிறுத்தின பொற்சிலை வணங்கு. அப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? நேபுகாத் நேச்சாரே, உனக்கு தெரிந்திருக்க கடவது, எங்கள் தேவனை தவிர வேற எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் நிறுத்தின பொற்சிலை வணங்க மாட்டியா, அக்கினி சூளையில போடு அப்படின்னு அக்கினில கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் அக்கினி சூளையில போகும் பொழுது 3 பேரை உள்ள போட்டாங்க. 4வது நபரா தேவன் இறங்கி வந்து விட்டார். நல்லா கையை தட்டி நல்லா தேவனுக்கு மகிமையா நல்லா உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். 3 பேரை உள்ள போட்டோம், 4 பேர் உலாவுறாங்களே. அந்த 4வது நபர் சாயல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ன சொல்றான்? அதற்கு அவன், இதோ நம்ம போட்டது 3 பேர், யாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா 4 பேரும் உலாவுகிறதை அக்கினியில பார்க்கிறோமே, அவருக்கு ஒரு சேதம் இல்ல. 4வது ஆளின் சாயல் கரங்களை தட்டி தேவ புத்திரருக்கு ஒப்பா இருக்கிறது. நல்லா கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பாத்தீங்களா? இருதயத்துக்குள்ள தேவனானவர் என்ன செய்தாரு? அவர்களுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை தந்து தேவன் மேல் வைராக்கியமா இருந்தார்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீது இருந்ததுனால அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். ஆமே சொல்லுங்க. தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் மேல வைராக்கியமா இருந்ததுனால அவர்களை தேசத்துல பாபிலோன்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார்கள். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இருதயத்துல விருத்த சேதனம் இருக்கணும். எப்படிப்பட்ட விருத்த சேதனம்? இருதயத்துல அன்பினால் நிறைஞ்சிருக்கணும், இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்போ இந்த ஆண்டு நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். எபேசியர் நீங்க எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்க இருதயத்தில் வாசமா இருக்கும். போதும். நம்ம இருதயத்துல இயேசு எப்ப வாசமா இருப்பாரு? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு இருதயத்தில் இருந்தாருன்னா நாம தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்போம். ஆமென். தாவீது இருதயத்தில் இயேசு இருந்தார். யோசேப்பு இருதயத்துல தேவன் இருதயத்துல வாசமா இருந்தார். ஆபிரகாம் விசுவாச தகப்பன், அவன் இருதயத்துல இயேசு இருந்தார். ஆமே சொல்லுங்க. ஆகினால்தான் அந்த முன்னோர்களை கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறோமே. அந்த முன்னோர்கள் எல்லாம் நீங்க எபிரேயர் புத்தகத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்கள் விசுவாசத்தினாலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்றார்கள். அப்படின்னா இந்த வருஷத்துல யாரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார்னா விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இந்த வருஷம் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானா, விசுவாசம் என்ன? நடக்கல, ஆனா இந்த வருஷம் நடக்கும். நடக்காத ஒண்ணு கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைக்கும் நம்புற தெரியுமா? அதான் விசுவாசம். ஆமே ஆமே. நம்பப்படுகிற உறுதின்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. விசுவாசம் என்பது காணப்படாத ஒண்ணு எனக்கு கிடைக்கும், அதை நான் பெற்றுக்கொள்வேன் நம்புகிறது தான் விசுவாசம் சொல்லி.
அப்படி இருதயத்துக்குள்ள தேவன் விசுவாசத்தினாலே வாசம் பண்ணுவாராம். அப்படி நீங்க விசுவாசிக்கணும். என் இருதயம் சுத்தமாக நான் காத்து கொண்டால், என் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருந்தால், என் ஆண்டவன் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். அப்பொழுது என்னை கர்த்தர் இந்த ஆண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த ஒரு காரியத்தை நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம் இருதயத்திலே அவரை பாடி துதிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? நீங்கள் இருதயத்தில் நல்லா தேவனை பாடி பாருங்களேன். பொல்லாத சிந்தனை வராது, கசப்பு வராது, இருதயத்தில் பெருமை வராது, இருதயம் கடினமாக மாறவே மாறாது, இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை வராது. இதெல்லாம் வர காரணம் என்ன? நீங்கள் யாரை பாடல? உங்கள் பாட்டு பாருங்க. என்ன பாட்டு? நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ ஒன்று நேசிக்கிறேன்னு தெரியுமா. உங்கள் பாட்டு பக்கத்தில் கைப்பிடிங்க. உங்கள் பாட்டு பாடாதீங்க. தெரியும் எனக்கு நீ யார், நான் யார், 2 பேரும் தெரியும். தெரிஞ்சதை பற்றியே சொல்லாத. தெரியாத இருக்கிற, இது வரைக்கும் அறியாத இருக்கிற, நம்ம தேடி போகாமல் நம்மளை தேடி வந்த இயேசுவை குறித்து பாடு. கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவனை குறித்து நீங்க பாடும்போது இந்த இருதயத்துக்குள்ள தேவ அன்பினால் நிறைந்திருப்பீங்க. தேவனை குறித்து நீங்க பாடல் பாடும் பொழுது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? அவர் விசுவாசத்தினால் அவர் வாசம் பண்ணுவார். அப்பொழுது கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். 2வது, ஆண்டவர் யாரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பார்கள். யாரு? யாரு? ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகள் அல்ல, துர்க்கிரியைகளுக்கே ஆகையால் நன்மை செய். கரங்களை தட்டி அல்லேலூயா. அதிகாரிகள் நற்கிரிகள் செய்யல. இன்னைக்கு தேசத்துல பாருங்க, அநேக அதிகாரிகள் பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். அநேக அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அதிகாரத்தை தவறா என்ன பண்றாங்க? யூஸ் பண்ணி லஞ்சம் அப்படியெல்லாம் வாங்கி அநேக காரியத்தை நம்ம டிவி நியூஸ்ல கேள்விப்படுறோம். அப்போ தேசத்து அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் அவங்க பயமுறுத்துதலுக்கு நீ உட்படாத. உன்னையும் துர்க்கிரைக்கு உட்படுத்துவாங்க. பார், இனி இதை செஞ்சா உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? நாம ஒத்துழைக்கவே கூடாது. என்ன பண்ணணும்? அதிகாரிகள் துர்க்கிரைக்கு அவங்க அதிகாரியா இருந்தாலும் நாம நன்மை செய்கிறதற்கு என்ன பண்ணணும்? தேவ பிள்ளைங்க எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் தீமை செய்யறான்னா அந்த தீமைக்கு நீ பங்காளியா மாறாத. தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தீமையை தீமையால் வெல்லாமல் தீமையை நன்மையால் வெல்லு. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. தீமையை நீ நன்மை செய்து அதை ஜெயிக்க பாரு. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இந்த ஆண்டு என்ன பண்ணக்கூடாது? ஒருவருக்கும் 2024 உனக்கு அநேக தீமை செஞ்சு நீயும் பதிலுக்கு பதில் தீமை செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு விட்டுடுங்க. இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது வேதம். ஆகையினால இந்த ஆண்டில் நான் நன்மை செய்வேன் ஆண்டவரே. யோசேப்பை பாருங்க, அவருடைய சகோதரர் எல்லாரும் இஸ்மாயில் இடத்துல காட்டி கொடுத்து தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளினாங்க. இஸ்மாயில்கிட்ட விற்று போட்டாங்க. தகப்பன்ட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க? போய் சொல்லி சகோதரன் மரித்து விட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்பை எகிப்தில் ஒரு அதிகாரியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் தன் சகோதரன் தகப்ப வீடெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. பஞ்சத்தில் ஆகாரம் இல்லாமல் எகிப்துக்கு போகிறாங்க. பஞ்சத்துக்கு அங்கே போனால் யோசேப்பு ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை உங்கள் ஊரில் இருந்து சண்டை போட்டு உங்கள் வீட்டை காலி பண்ணி திருத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை வாங்கி. நீங்கள் சென்னையில் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறீங்க. உங்களை ஊரை விட்டு திருத்தினான் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு வருவான். என்ன பண்ணுவீங்க? வாடாடே, இதுக்காக தாண்டா இவ்வளோ நாள் காத்திருந்த, என்னையாடா ஊரை விட்டு தருத்தின, என்னையாடா அப்படி பண்ண, அப்படி தானே சொல்லியிருப்போம். ஆனால் யோசேப்பின் இருதயம் அன்பினால் நிறைந்திருந்து
தன் சகோதரனை கழுத்தில் கட்டி கொண்டு அவன் கண்ணீர் சிந்தி அழுகிறான். அழுகிறதுக்கு இடம் கிடைக்காம பாத்ரூம்ல போய் அழுகுறாங்க. கையை தட்டி, அதான் அன்பு. ஆகினால் தான் யோசேப்பை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்குதோ அந்த பிள்ளைகள் தான் இந்த ஆண்டுல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்கள். பழிக்கு பழி வாங்காதீங்க. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம பழி வாங்குற ஆள் கிடையாது, அன்பை காண்பிக்கிற ஆட்கள். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. பழி வாங்குறது நம்ம வேலை இல்லை, தீமை செய்து நம்ம வேலை இல்லை. நீ நன்மை செய்ய, உனக்கு கர்த்தர் கரத்தில் இந்த மாசம் இந்த ஆண்டு கீர்த்திய புகழ்ச்சியும் வரும். ஆமே. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? என்ன செய்யணும் இந்த வருஷத்துல? மனைவிக்கு நன்மை செய்யுங்க, புருஷனுக்கு நன்மை செய்யுங்க, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க, வேலை செய்கிற இடத்துல நன்மை செய்யுங்க. உங்கள் சத்துருவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 5:44 சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் நன்மை செய்கிறது. ஆமே சொல்லுங்க. உங்களை திட்டுறான்னா அவன் இயேசுவை அறியாதவன், அவனுக்கு தெரியல. நீ திட்டினா அவன் திட்டினா, அதான் உலகம். ஆனால் தேவனை அறிஞ்ச நம்ம இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குது. நான் அன்பை தவிர வேற எந்த காரியமே உள்ளத்தில் இல்லை. இயேசு இருதயத்தில் வாசமாக இருக்கிற ஐயா. என் இருதயத்துக்குள்ளேருந்து பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறது. உன் இருதயம் எப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை இருந்தா உன் பேச்சும் பொல்லாத பேச்சாக தான் இருக்கும். உன் இருதயத்துக்குள்ள கள்ளம், கபடம், கடினம் அந்த மாதிரி காரியம் இருந்தா அதை தான் வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும். அதான் அடிக்கடி பழமொழின்னு சொல்லுவாங்க. அதாவது அகப்பையில் என்ன சொல்லுவாங்க? சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு. உன் இருதயத்துக்குள்ள இயேசு இருந்தாதாயா அன்பு வெளிப்படும். கையை தட்டி தேவனுக்கு மகிமையா. அப்படி யோசேப்பு எகிப்தில் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் ஆகாரம் இல்லாமல் பசியோடு வந்தவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம், ஆகாரம் தந்து அவர்களை பராமரித்தார்கள்னு சொல்லி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பராமரித்தானோ அதுதான் பார்த்தீங்களா? 11 பேருக்கு வராத கீர்த்தி புகழ்ச்சி யோசேப்புக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருக்கணுமா? இந்த 2025 வருஷம் உனக்கு ஆஸ்வாதமாக இருக்கணுமா? உங்கள் கூட பிறந்த சகோதரன், சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்கள் எல்லாரோட நீ நல்லா இருக்கணும் விரும்புறியா? தீமை செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடு. எனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு கூட நான் நன்மை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடு. தீமை செஞ்சால் செய்யட்டுமே. அவங்க தீமை செய்ய பிறந்திருக்கிறாங்க, நான் நன்மை செய்ய பிறந்திருக்கிறேன். நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நான் தேவனால் பிறந்தவன், நான் நன்மை தான் செய்யணும். அவன் சாத்தானால் பிறந்தவன் தான் தீமை செய்வான். ஆமே சொல்லுங்க. இப்ப கைப்பிடி சொல்லுங்க, நன்மை செய்யுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சி உங்களை தேடி வரும். கையை தட்டி தேவனுக்கு மகிமையா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நன்மை செய்ய சோர்ந்தே போகாதீங்கன்றார். எதுல சோர்ந்து போகக்கூடாது? நன்மை செய்வதில் நீங்க நன்மை செய்வீங்க, ஆனால் என்ன வரும்? தீமை தான் வரும். இயேசு இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமே சொல்லுங்க. ஆமேனா இல்லையா? ஆமே. அதனால இயேசு என்ன பண்ணார்? மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார். மா தேவன் தேவனே பாட்டு பாடுறோம்ல கிறிஸ்மஸில். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன செய்யணும்? நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாதான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது எனக்கு பிறக்கிறதுக்கே இடம் கொடுக்கல, இவங்க பாவத்துக்கு நான் ஏன் மறிக்கணும் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? நீங்கள் ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஐயோ ரொம்ப நாளாச்சு பார்த்து, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களாமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலாம். நீங்கள் ஒரு பணத்தை கொண்டு போகிறீங்க, உங்களை வானே கூப்பிடல, உங்களை பார்த்துட்டு கேட்டை போட்டு உள்ளே போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? வந்த வழி தெரியாமல் ஓடி போயிடுவீங்க தானே. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தீமை செஞ்ச மனுஷன் ஏன்
அவன் தீமை செய்ய காரணம் பிசாசானவன் அவங்க இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை, இருதய கடினம், அன்பு இல்லாம அவங்க இருதயத்தை மாத்தி வச்சிட்டான். அந்த தீமையான இருதயம் இருக்கிற அந்த இடத்துல நான் என் ஜனங்களுக்காக நன்மை செய்தால்தான் அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகும் என்று சொல்லி அவர் ரத்தத்தினாலே நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ண. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. அதனாலதான் இயேசு உனக்காகத்தான் பிறந்தாரு, உனக்காகத்தான் மரித்தாரு, உனக்காகத்தான் உயிர்த்தெழுந்தாரு, உனக்காக எனக்காக தான் மீண்டும் வரப்போகிறார் என்கிற இந்த சத்திய சுவிசேஷத்தை இதுக்கு தாங்க நாங்கள் அறிவிக்கிறோம். பேருக்காக புகழுக்காக இல்லைங்க. ஏன் பணத்தை சம்பாதித்து சொகுசா வாழலாம சந்தோஷமா இருக்கிறாம ஏன் எங்களுக்கு இந்த வேலை? இந்த உலகத்துல சத்தியத்தை அறிந்த உடனே, இந்த சத்தியத்தை அறிந்த உடனே என் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிட்டு, எப்படிப்பட்ட இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிட்டு, இனிமே இருதயத்துல பொல்லாத சிந்தனை வேண்டாம், பொல்லாத கடின இருதயம் வேண்டாம், இருதயத்துல பெருமை வேண்டாம், என் இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தா என்ன செய்யும்? ஐயோ நான் பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த நன்மை செய்யணும் அந்த ஆத்துமாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாருக்கு? தீமை செஞ்சவங்களுக்கு. அது போல நீயும் நானும் நன்மை செய்றாங்களா தீமை செய்றாங்களா நீங்க ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க. நன்மை செய்கிற ஆளு தீமை செய்கிற ஆள் இருக்கட்டும், ஆனால் நாம நன்மையை மட்டும் செய்கிறா இருப்போமானா நமக்கு கட்டாயமா கீர்த்தியும் புகழ்ச்சி நம்ம கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வருஷத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்? நன்மை செய்யுங்க. ஏற்கனவே தீமை செஞ்சிட்டிங்களா? அவங்கள பார்த்து பேசாமல் திரும்பி வந்துட்டிங்களா? இந்த புது வருஷத்தில் அவங்களுக்கு போய் கையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் தெரியாமல் அவங்களுக்கு தீமை பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிற சந்தர்ப்பம் எனக்கு உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் போக வேணாம், அவங்களே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அவங்களுக்கு ஏற்ற வேலையில் நீங்கள் ஒரு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையின் மூலமாக இயேசுவை காண்பிக்க முடியும். கையை தட்டி நீ நன்மை செய்து நான் இயேசுவை காட்ட முடியும். இயேசுவை நீ காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாரை இந்த 2025ஆம் ஆண்டிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்? 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யாரை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பேஜ் நம்பர் 317 புதிய ஏற்பாட்டில். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். என்ன வரும் சொல்லுங்க? சோதனை இல்லாம சாதனை இல்லை. பக்கத்துல கைப்பிடி. சோதனை இல்லாம சாதனை இல்லை. சோதனை வரும்போது சாதிக்கணும் மாறணும்னா உன்னை வெளிப்படுத்தாத. சோதனை காலத்தில் உன்னை வெளிப்படுத்தினால்தான் இன்னும் உனக்கு கீர்த்தி வரல, இன்னும் புகழ்ச்சி வரல. இனியாவது திருந்து. என்னத்தில் திருந்து? இயேசு வெளிப்படுத்த திருந்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப விசுவாசமானது சோதிக்கப்பட்டு, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறான், ஒரு நாள் ஓடுறதுக்கு எத்தனை நாள் ஓடுறான்? ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு வருஷ கணக்கா பிராக்டிஸ். ஒரு கிரிக்கெட் மேட்ச் வருது, ஒரு நாள் மேட்சுக்கு அவன் எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்றான்? ஏன்? அந்த கீர்த்தியை புகழ்ச்சி, அந்த அவார்டை நான் வாங்கணுமே, அந்த கப்பை நான் எடுக்கணுமே. இந்த வருஷத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு நிபந்தனை சொல்றாரு. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணு, இருதயத்துக்குள் இருக்கிற அந்நிய காரியத்தை எடுத்து போடு, பொல்லாத சிந்தனை எடுத்து போடு, இருதயத்தை அன்பினால் நிரப்பு, இருதயத்தில் இயேசு வாசம் பண்ண இடம் கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் பாவத்தை நீக்க முடியும், அவர்தான் சாபத்தை நீக்க முடியும், அவர்தான் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் சொல்றாரு, நீங்க சோதிக்கப்படும் பொழுது. என்ன சோதனை? ஒரு பிள்ளை 1ஆம் கிளாஸ் படிக்குது, அந்த பிள்ளை 2ஆம் கிளாஸ் போனால் எக்ஸாம் வருமா வராதா? எப்பா நமக்கு எவ்வளோ வேணா காசு காட்டுறேன், ஸ்கூலில் போயிட்டு என் பிள்ளைக்கு எக்ஸாமில் வைக்கிறேன், என் பிள்ளை அழுது,
அந்த பிள்ளை என்ன பண்ணு, எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லுது. எக்ஸாம் வேணாம் அப்படி ஸ்கூலில் போனால் ஒத்துப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? டிசி கிடிச்சு நீயும் வேணாம் உன் பிள்ளையும் வேணாம் ஸ்கூலை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி தானே? நம்ம அப்படி தான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் கீர்த்தியாக இருக்கணும், புகழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், சபைக்கெல்லாம் வரமாட்டேன், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். ஏசு என்ன பண்ணுவார்? சீட்டு கீச்சு கொடுக்க மாட்டார், பொறுமையாக இருக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு திருந்தோம், என் பிள்ளை நாளைக்கு மாறும். நம்ம அப்பா ரொம்ப பொறுமை உள்ளார். ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். இந்த சோதனை நாட்களில் நீங்கள் லூக்கா 8:13 சோதிக்கப்படும் போது தாங்க அந்த சோதனை நாளில் நீ உன்னை வெளிப்படுத்துறியா, உனக்குள்ள வாசமாக இருக்கிற இருதயத்தில் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துறியான்னு ஆண்டு பார்ப்பார். லூக்கா 8:13 சோதனை காலத்தில் நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க. சோதனை வரும், சோதனை சாதனையாக மாற்றுறதுக்கு கர்த்தர் புகழ்ச்சியாக இருக்கணும், கீர்த்தியாக இருக்க தான் ஆண்டு உனக்கு என்ன பண்ண சோதனை அனுமதிக்கிறாரு. வாசிங்க லூக்கா 8:13 வாசிங்களேன். கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்களே. அப்ப என்ன செய்யணும்? சோதனை காலத்துல நம் இருதயம் பின்வாங்கி போகக்கூடாது. யாக்கோபு 1:2 சொல்றாரு, சோதனை காலத்துல பொறுமையோடு காத்துருங்க. சோதனை காலத்துல என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்படி சோதனை காலத்தில் பொறுமையோடு கூட நீங்க காத்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த சோதனை நாட்கள்ல யாக்கோபு 1:12 நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியத்தில் ஆண்டு சொல்றார். இந்த வருஷம் 2025 நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குன்னா, 1 உங்க இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும். 2வது நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். 3வது இவ்வளவு நாள் நான் யாரு, என் படித்தது யாரு, எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா யாரு, உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி உன் பின்னணியத்தை பற்றி சொன்னேன், அதனால தான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சி பெறாமல் இருக்கிற. ஆனால் இந்த 3வது காரியம் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசு உனக்குள்ள வெளிப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, 2025 எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லி நீ கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக மக்கள் நன்றி அப்பா. கரத்தை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் தாமே செப்பனியா 3:20 படி ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இன்னைக்கு இந்த 2025 நாங்கள் வாக்குத்தத்தமாய் உரிமை பாராட்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இருதயத்தில் விருத்த சேதனமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாகவும் கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த ஆண்டிலே கர்த்தாவே, கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க என் தேவனுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்